வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறது ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, இதை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த பாகிஸ்தான், டர்க்கி, அசர்பைஜான் இதை சார்ந்த இந்தியா டிப்ளமேட்டிக்காக என்னென்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜோதி ஒரு யூடியூபர் இந்த அளவுக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆவாங்கன்னா அது இவங்க தான். ஆனால் அவங்க யூடியூபராக மட்டும் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை, பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்துருக்காங்களோன்ற ஒரு பெரிய சந்தேகம் இடவே தான் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. 4 நாட்கள் போலீஸ் அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு இப்போ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா. போலீஸார் அந்த கஸ்டடி ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பித்து விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் அவங்க சார்ந்து இன்னும் பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்குங்க. அது ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ் நியூஸ் பற்றி சொல்லணுன்னா, பாகிஸ்தான் உளவுத்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி, அந்த அதிகாரிக்கிட்ட இவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணதா ஒரு சில ஸ்னாப்ஸ் இப்போ ஷேர் பண்ண போயிட்டு இருக்கு அதிகமாக. அதில் இவங்க சொன்னதாக இருக்க தகவல் என்ன தெரியுமா? நாம் திருமணம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவங்க கேட்டதா ஒரு தகவலுங்க. ஸோ இவங்களுக்கு இது போல் சில இன்டென்ஷன் இருந்திருக்கு, அதுக்காக இவங்களை அவங்க பயன்படுத்தி இருக்காங்கன்ற பெரிய டவுட்டும் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது போல் இந்த ஒரு விவகாரம் போக நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இப்போ இதெல்லாம் ஷாக்கிங்கான ரிவீலேஷனாக இருக்குது. இது இல்லாமல் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு ஒரு 4 பேங்க் அக்கௌண்ட்ஸுங்க, அதை வச்சு தான் ஃபுல்லாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்திருக்கு, வர்றது போகிறதெல்லாம். அந்த 4 பேங்க் அக்கௌண்ட்ஸையும் இப்போ ஆஃபீஸர்ஸ் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது சார்ந்து ஏதாவது ஒரு ஃப்ளாக் அக்கௌண்ட்டுன்னு ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இந்த இஷ்யூ இன்னும் பெருசாக மாறும். அது சார்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்க காத்திருக்கேன். ஸோ ஜோதி சார்ந்து டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு பவுடர் டப்பா விளம்பரமோ மற்ற விளம்பரமோ கிடையாது. தனக்குத்தானே விளம்பரம் சார்ந்து பாகிஸ்தானோட மிலிட்டரியில் இருக்கவங்களும் அரசியலில் இருக்கவங்களும் இது போல் பேனர்ஸை வைக்கமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாகிஸ்தானில் எங்கே திரும்பினாலும் இந்த ப்ராடக்ட் சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பெருசாக பார்க்க முடியாது, இது போல் பேனர்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு வழியாக இந்தியாவை ஜெயித்து விட்டோம். இந்தியாவை ஜெயிக்கிறது பல நாடுகளுக்கு பெரிய அசாத்தியமான விஷயம்லாம் சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்களா, நம்ம பலத்தை ப்ரூவ் பண்ணிட்டோம். போர்னு வந்தாலும் சரி, சின்ன சின்ன ஆப்ரேஷன் வந்தாலும் சரி, நம்ம கைதான் ஓங்கியிருக்கோம். இந்தியாவை நம்ம வெற்றிகரமாக வீழ்த்திட்டோன்னு வெக்கமே இல்லாமல் இது போல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அரசில் இருக்கவங்களும் அந்த இராணுவத்தில் இருக்கிறவங்களும் பயங்கரவாதிகளை வளர்த்து விட்டுறவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட இருமாப்பு தேவையா மக்கள்? இதை பார்த்து தான் பல பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா முழுக்க. இப்போ நானே உங்களுக்கு இதை ஷோ பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் அந்த கருமாந்திர காட்சி நீங்கள் பார்க்கணும்ல, அதனால தான் உங்கள் கண்கள் முன்னாடி இதை கொண்டு வந்திருக்குன்னு. அடியை வாங்கினவங்க இந்த அளவுக்கு வெற்றி பெற்றுடன் கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? அது உலகத்திலேயே ஒரே ஒரு நாடால் மட்டும்தான் செய்ய முடியும், நன் அதர் தென் பாகிஸ்தானில் மட்டும்தான் இது சாத்தியமாக்க முடியும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த போர்களை நம்ம ஜெயிச்சோம் பார்த்தீங்களா? ஆனால் அதையே இன்னும் அந்த மக்களை சொல்லி நம்ப வச்சுருக்காங்க, பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க அப்பாவி மக்கள் நம்ம பாவ மக்களே இது போல் பேனர்ஸை பார்த்தாங்கன்னா அந்த விளம்பரங்கள் பார்த்து பழகி போன அந்த மக்களுக்கு நம்ம தான் ஜெயிச்ச போல இருக்கா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த மக்களுக்கு லைட்டாக வச்சு டவுட் வரும், அது எப்படி இந்தியாவை நம்ம பீட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த சொந்த மக்களுக்கு அந்த டவுட் வருதுன்னா உலக மக்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடணும், இந்தியாவை அசைச்சு கூட பார்க்க முடியல பாகிஸ்தானாலும் சொல்லிட்டு. எத்தனை பேனர்ஸ் இது போல் வச்சாலும் மேலே காக்காவோ மற்ற பறவை வந்து உட்காந்து அசிங்கம் பண்ணுமே தவிர மற்றபடி எதுவுமே உருப்படியாக நடக்காது. இதில் சைனா பற்றி சில விஷயம் பேசி ஆகணும். இவங்க இந்த ஆப்ரேஷன் சிந்து டைமில் என்ன சொன்னாங்க? இந்தியா பாகிஸ்தான் இப்படி சண்டை போட்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் மத்தியஸ்தமாக தான் இருக்கோம், 2 பக்கத்தில் எந்த பக்கமாக சாயில மத்தியஸ்தம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் அதே சைனா படத்தில் நம்ம சொல்லியிருக்கேன், அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தானுக்கு எங்களோட முழுமையான சப்போர்ட்டை நாங்கள் அளிக்கிறோம். அதாவது பாகிஸ்தானோட சாவனிட்டி இருக்குல்ல, இதை முழுக்க பாதுகாக்க வேண்டியது அவங்களோட கடமை, அதுக்கு துணை நிற்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்ட்டு இப்போ ஒட்டு மொத்தமாக அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கு இந்த நரித்தந்திரம் மிகுந்த சைனா. இவங்க எந்த அளவுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் தெரியுமா? பாகிஸ்தானுக்கு வாயு மொழியாக ஆதரவுன்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு எதிராக அட்டாக் பண்ணணுன்னாக்கா அதுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவுறதும் சைனா தான். யாருக்கு? இந்த பாகிஸ்தானுக்கு. இது இல்லாமல் சேட்டலைட்ஸ் இருக்குல்ல, அதை இந்த பாகிஸ்தானுக்கு ஏதாவது கேட்குதுன்னா அதுக்கு பயன்படுத்திக்க கொடுக்கறதும் இதே சைனா தான். இந்தியா சார்ந்து ஏதாவது சேட்டலைட் இமேஜ் வேணும்னாலும் அவங்க சைனாவோட காதை கடிக்கிறதே வழக்கமாக தான் கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா வழிகளையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சைனா பாகிஸ்தான் நம்மள்கிட்ட போயிடக்கூடாது, இதில் மட்டும் குறியாக இருக்காங்க. பாகிஸ்தான் ஒருவேளை சைனாவில் இது போல் அச்சு தானே வைக்க, இப்போ நம்ம நாட்டில் பஹல்காம் இருக்கா, இது போல் சைனாவில் இருக்க ஒரு பகுதியில் ஒரு 26 மக்களை இவனுக்கு போய் கொள்றான்னு வச்சுங்க பாகிஸ்தான், அவனுக்கு புதுசு கிடையாது இது. அப்பயும் சைனா இதே போல் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? அவன் நாட்டுக்குள்ளே நடக்கும் போது அந்த வழி தெரியும். ஆனால் பயங்கரவாதிகளுக்கு பால் வாக்குறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி எப்போ போடன்னு தெரியாது.
பாகிஸ்தான் எப்போ சைனா சார்ந்து ஒரு அகென்ஸ்டான மூவ் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. பாகிஸ்தான், சைனா, ஆப்கானிஸ்தான் இப்போ ஸ்டாண்ட் இப்படி தாங்க இருக்குது. அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும் ஆகாது, நடுவில் மத்தியஸ்தமாக இருக்கிறது சைனா தான். இப்போ ரீசெண்டாக கூட 2 நாடுகளை சேர்ந்த பெரிய ஆட்கள், இந்த வெளியுறவு அமைச்சகம் சார்ந்து, அவங்கள கூப்பிட்டு சைனா பேசியிருக்கு. எதுக்காக தெரியுமா? இந்த எக்கனாமிக் காரிடார் ஒன்று இருக்குது பாருங்கள், ஆப்கான் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுறது. இதை பேஸ் பண்ணி அந்த பிளானை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண பாகிஸ்தானோட ஆதரவு வேணும், ஆப்கானோட ஆதரவு முக்கியமாக வேணும். இதை பேஸ் பண்ணி தான் சைனா பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ சைனாவோட கண்ணு முழுக்க அந்த ட்ரேட் ரூட்டில் தான் இருக்குது. அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. பாகிஸ்தானை சும்மா சொல்லக்கூடாது. பலுச்சிஸ்தான் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து உனக்கு என்ன கனிம வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு பெரிய மனசோடு சைனாக்கு தாராவாத்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காவில் கொழும்பு போர்ட் ஞாபகம் இருக்கா? எப்படி சைனா அங்கே வந்து கால் வச்சுது, அதே போல் தான் பலுச்சிஸ்தானில் கால் வச்சுருக்காங்க. பின்ன இதெல்லாம் பார்க்குறப்ப உள்ளூரில் இருக்க இளைஞர்களை தரல மாட்டாங்களா என்ன? அதுக்கப்புறம் பிஎல்ஏ உருவாயிடுச்சு, இவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்க்கிறான்னு வாயிலே வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. பொதுவாக உலகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு அமெரிக்கா ஒரு காரணகர்த்தாவாக இருக்குன்னு ஒரு தியரி இருக்குது. ஆனால் அந்த இடத்த இதுக்கப்புறம் சைனா பிடிச்சிடும் போல இருக்குது. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு அவங்களோட பிஹேவியரும். சரி, இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு நாட்டை ஹார்ம் பண்ணுறது வேறங்க. ஆனால் டிப்ளமேட்டிக்காக மற்ற நாடுகள் உங்கள் பக்கம் வீழ்த்திருக்கீங்க பார்த்தீங்களா, அது பெரிய மூவ். அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது, ஓவர் நைட்டில் நடந்துடாது, ரொம்ப காலம் எடுக்காதுக்கு. அந்த முயற்சியில் இந்தியா இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அர்மேனியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோவியத் யூனியன் பிளவுபட்டுச்சுல 1991. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோவியத் கூட்டமைப்பில் இருந்த ஒரு நாடு தான் அந்த அர்மேனியா. அந்த அர்மேனியாவுக்கு நாம் வெப்பன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்திய அரசு வெப்பன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஆகாஷ் இருக்குல்ல, அதில் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸுங்க செகண்ட் பேட்ச், இதை நம்ம அர்மேனியாவுக்கு அனுப்பிட்டோம். அப்புறம் இந்த ஹவர்ட்சர் கன்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துருக்கோம். இது பத்தாதுன்னு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் இருக்குது பாருங்கள், இதையும் கொடுத்துருக்கோம். யாருக்கு? அர்மேனியாவுக்கு. ப்ரோ, இதை நம்ம பண்ணுறதுனால நம்ம எதிரிகளுக்கு எப்படி நம்ம ஒரு முட்டுக்கட்டையை போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இதை நம்ம டீல் பண்ணுற மாதிரி தானே இருக்குது வெப்பன்ஸை. ஆனால் டீலிங் மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங்க டர்க்கிக்கும் அசர்பைஜானுக்கும். புரியலையா? இப்போ தெளிவாக பாருங்கள். அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையில நீண்டுக்கிட்டே இருக்குது சண்டை. அது முடிஞ்ச பாடு இல்லை, அது போய்கிட்டே இருக்குது. ஸோ அசர்பைஜானுக்கு பெரிய எதிரி அர்மேனியா தான், அர்மேனியாவுக்கு பெரிய எதிரி இந்த அசர்பைஜான் தான். அப்பேற்பட்ட அசர்பைஜானுக்கு எதிராக அர்மேனியா நிற்கிறப்ப அர்மேனியாவுக்கு நம்ம ஃபுல்லாக வெப்பன்ஸை கொடுக்குறோன்னு வைங்க, அதை அவங்க யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்க? புரியுதா? பாகிஸ்தான் எப்படி இந்த துருக்கி கொடுத்த வெப்பன்லாம் வச்சு நம்மள அடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வலிச்சுது, இதே வழி இப்போ அவங்களுக்கு வலிக்கும் பாருங்கள் அசர்பைஜானுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அர்மேனியா இந்தியா கிட்ட வந்த கதையே அல்டிமேட்டாக இருக்கும். இவங்களுக்கு முதல்ல இந்த வெப்பன்ஸை ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருந்தது ரஷ்யா தான். ஆனால் இந்த யுக்ரைன் ரஷ்யா வார ஆரம்பிச்சதில்ல, அந்த டைமுக்கு அப்புறம் ரஷ்யா இந்த ஆயுதங்களை வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதை மேக்ஸிமம் குறைச்சிக்கிட்டாங்க. அதில் அர்மேனியாவும் ஃபாலோ ஆச்சு. ஸோ அர்மேனியா அதுக்கப்புறம் யோசிக்குது, ரஷ்யாவுக்கு அடுத்தபடியே நாம் யார்கிட்ட வெப்பன்ஸை வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க செலக்ட் பண்ண கண்ட்ரி தான் இந்தியா. எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நமக்கு மற்ற நாடுகள் நல்லதான் பண்ணியிருக்கு, பாகிஸ்தான், சைனா உட்பட. நம்மளோட ஆயுத பலம் என்னன்றதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதனால் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் நம்ம தேடி வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுற ஆயுதங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அர்மேனியா அப்போ என்ன பண்ணிடுச்சு, சரி ரஷ்யா இப்போ நம்மளுக்கு கொடுக்கலையா, நம்ம இந்தியா கிட்ட போய்டுவோம், நம்மகிட்ட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ தொடர்ந்து அந்த ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆயுதங்களை பெருசாக அவங்க பயன்படுத்த போகிறது அசர்பைஜானுக்கு எதிராக தான். சரி ப்ரோ, ஜஸ்ட் ஆயுதங்களை கொடுத்தா முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இது அப்படின்னு சொல்லிட்டு. அர்மேனியாவோட எக்கானமி இருக்குல்ல, இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ இந்தியா அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த அர்மேனியா எக்கானமியில் மேரிடைம் பேஸ் பண்ண ட்ரேட் இருக்குல்ல, அது பெரிய ரோலை ப்ளே பண்ணாங்க. அதுக்கு இந்தியா ஒரு பெரிய வழியை இப்போ அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ டர்க்கி, பாகிஸ்தான் இவங்க மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அப்செட்டாக இருப்பாங்க. ஏன்னா அசர்பைஜானுக்கு இப்போ ஒரு அடி விழுது அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு டர்க்கிக்குமே விழுந்தது சமமாக பார்க்கப்படும். இதுதான் இந்தியா. இதுக்கு மத்தியில் ஒரு அன்வெரிஃபைடு சோர்ஸ் மூலமாக ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குங்க. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் உறுதிப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, அந்த டைமில் F-16 ஜெட்ஸ் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 8 ஜெட்ஸை நாம் அடித்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு தகவல். இதில் இன்னொரு தகவல் என்னென்னா, JF-17 ஜெட்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு 4 ஜெட்ஸை அடித்து காலி பண்ணிட்டோன்னு கூடுதல் தகவல். ஸோ இதைத்தான் அன்வெரிஃபைடுன்னு சொன்னேன். ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம இந்திய மிலிட்ரி தரப்பில் யாராவது இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அப்போ இங்கே பட்டாசு வெடித்து மக்கள் கொண்டாட ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இதுதான் பாகிஸ்தான் விமானப்படையோட பெரிய முதுகெலும்புகளே. அதே நம்ம நொறுக்கியிருக்கோம் அப்படின்னா இதுதான் இந்திய விமானப்படையோட பலமே. ராஜஸ்தானில் பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் மத்தியில் நிறைய விஷயங்களை பேசினாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவையான விஷயம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது 9 பயங்கரவாத முகாம்களை வெறும் 29 நிமிஷங்களை அடித்து காலி பண்ணிட்டோம். நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, அதை பற்றி பேசினாப்புல. இந்தியரோட நீர் இருக்குல்ல, இது பாகிஸ்தானுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாருங்க. இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண விஷயத்தை. ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக நேரடி போரில் பாகிஸ்தான் வருது அப்படின்னா
அவங்களால ஒரு காலமும் ஜெயிக்கவே முடியாதுன்ற உண்மையாகவும் அங்கே அவர் உறக்க சொல்லியிருக்காரு. பாரத மாதாவோட சேவகனே இந்த மோடின்னு அவர் பேரை மென்ஷன் பண்ணி பேச ஆரம்பித்தார். மோடியோட நரம்புகளில் ஓடுறது ரத்தம் இல்லை, செந்தூர் தான் அப்படின்னு சொன்னார். இந்த செந்தூர் குங்குமம் அதோட கலரம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தானே இருக்கும், அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்தியர்களோட ரத்தத்தில் பாகிஸ்தான் விளையாடுது அப்படின்னா இதுக்கான பெரும் விலையை அவங்க கொடுக்க நேரிட்டே தீரும்னு அவர் சபதம் எடுக்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்புல. அவங்களுக்கு கட்சி மேலேயும் ஒரு தனிப்பட்ட தலைவர் மேலேயும் மேபி எந்த ஒரு விமர்சனம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைவர் மட்டும் தான் இருக்க முடியும். அந்த வகையில் இவர் பேச்சு சார்ந்து எல்லாருமே ஆமோதிக்கலாம். இவருக்கு கிடைச்ச வரவேற்பு அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. அதுவும் சின்ன பசங்க மத்தியில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எந்தளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்றதையும் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. இந்த அமெரிக்க அதிபர் அடங்குவாரான்னு தெரில, அடங்கவே மாட்டுறாரு. திரும்ப திரும்ப கிளைம் பண்ணியிருக்காரு, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நான் தான் முடிச்சு வச்சேன் ட்ரேடை பேஸ் பண்ணி அப்படின்ட்டு இப்போவும் சொல்லியிருக்காருங்க டொனால்ட் ட்ரம்ப்பு. சரி, இதை பற்றி நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ ஒரு என்ன திரும்ப பதில் சொன்னார், ஏங்க எத்தனை வாட்டிங்க சொல்கிறது, இந்த பிரச்சனை நம்ம தான் முடித்தோம், வேற ஒரு தேர்ட் பார்ட்டியில் உள்ள இன்வால்வே ஆகலை. இந்த இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு பாகிஸ்தானுக்கு இடையில அப்போ பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் நமக்கு கால் பண்ணி பேசினாங்க. அப்போ அவங்க மத்தியஸ்தம் பண்ணலாம் சொல்லி கேட்டாங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், மத்தியஸ்தலாம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இந்தியா ஒரு இஷ்யூவில் தேர்ட் கண்ட்ரியை உள்ளே கொண்டு வராது. அந்த வகையில் இதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். பாகிஸ்தான் அந்த சண்டை வேணான்னு விரும்புகிறாங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், உங்ககிட்ட சொல்லி உங்கள் காதை கடிச்சு நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் வேண்டான்னு நம்ம சொல்லியிருக்கோமா. அந்த விஷயத்தை ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ திரும்ப ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் சொல்கிற அந்த விஷயங்களை நாம் எப்படி உண்மை எடுத்துக்க முடியும்? என்ன எவ்வளோ காலத்துக்கு ட்ரம்ப் நான் தான் முடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க போகிறாரு தெரில. சரி, அதை விடுங்க. இந்த உலக நாடுகள் மத்தியில் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நம்ம எடுத்துரைக்கிறதுக்காகவும் பாகிஸ்தானோட பயங்கரவாத முகத்தில் இருக்கிறது கிழிக்கிறதுக்காகவும் நம்ம நாட்டோட எம்பிஸ்லாம் இந்த டெலிகேட்ஸ் லெவலில் ஒரு டீமாக பிரிஞ்சு போகிறாங்களே, அந்த படலை ஒரு பக்கம் ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இருக்காங்களா, அவங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேமில் இவ்வளோ அழகாக இந்த அளவுக்கு சிரித்து பார்க்கறது எப்போவுமே காண கிடைக்காத காட்சி மக்களே. ஏன்னா நம்ம சேனலில் பார்லிமெண்ட் செஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாக்குவாதம் போகும் ரெண்டு தரப்பு இடையில. ஆனால் எந்த கட்சியாக இருங்க, எந்த மாநிலத்தில் யார் வேணால் ஆட்சியில் இருக்கட்டும், இப்போ இந்தியா சார்ந்த ஒரு விஷயத்தை உலக நாட்டில் கொண்டு போகிறோன்னா நாம் ஒற்றுமையாக இருப்போன்றதை இந்த ஃப்ரேம் தெளிவாக உணர்த்துது. ஒரு வழியாக கனிமொழி அவர்கள் தலைமையிலான டீம், இந்த டெலிகேட்ஸ் டீம் கிளம்பிட்டாங்க. எங்கே திரும்ப போகிறாங்க? ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு. முக்கியமான அந்த கண்ட்ரிக்கு இந்த டீமை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வேறு லெவலுங்க ஒவ்வொருத்தரும். அதில் கனிமொழி அவர்கள் சொல்லவே வேண்டாம். ஸோ இவங்க மாஸ்கோவுக்கு போகிற இந்த பயணம் இருக்குல்ல, இது வெற்றி அடையணும்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிப்போம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். பாகிஸ்தானை சில நாடுகள் கண்டிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இது பல நாடுகளாக உயரணும். ஏன்னா நாம் எவ்வளவோ எவிடன்ஸை கட்டவிழ்த்து விட்டுட்ருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் நம்ம கையில் இருந்தால் நாளைக்கு ஒரு 10 பயங்கரவாதி நம்மளுக்கு கிடைப்பாங்கன்னு சில நாடுகள் அரசியல் காரணங்களை கருதி இன்னும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்காங்க. அவங்களும் அந்த ஸ்டாண்ட் எடுக்க வைக்கணும்னா நம்ம டெலிகேட்ஸ் கையில் தான் இருக்குது. பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.